ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் முகிலன், ஜூனியர் இந்தியா கோல்டு மெடலிஸ்ட். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாட்டில் ரைஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது ஏன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இப்போ நான் இருக்கிற டயட்டை ஜீரோ கார்புன்னு சொல்லுவோம். இந்த ஜீரோ கார்புன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க மீலில் ஒரு மீலில் கூட ரைஸோ சப்பாத்தி ஆர் ஓட்ஸ் எதுவுமே இருக்காது. இதை தான் ஜீரோ கார்புன்னு சொல்லுவோம். இந்த ஜீரோ கார்பை நம்ம எந்த டைமில் ஏன் எதுக்கு இருப்போங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் என்னோட ஃபஸ்ட்டு நேஷனல் காம்படிஷன் பண்ணுறப்போ என்னோட கரண்ட் பாடி வெயிட் 72லேருந்து 55 கீழே கொண்டு வந்தேன். அந்த காம்படிஷன்லையும் 5th பிளேஸ் பண்ணேன். இப்போ நான் ஒரு காம்படிஷனுக்கு ரெடி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி ஆஃப் சீசன் ஆன் சீசன் ஒன்று பண்ணுவோம். இந்த ஆஃப் சீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி வைஸ் என்னோட மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த மசில் மாஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுக்கிற டயட்டில் கார்போஹைட்ரேட் மாதிரியான ஃபுட்டை அதிகமாக தருவோம். லைக் சப்பாத்தி, ஓட்ஸ், ரைஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாமே அதிகமாகவே இருக்கும். அப்புறம் ப்ரோட்டீன் சோர்ஸு, ஃபைபர் சோர்ஸும் அதுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்போ மட்டும் இந்த கார்ப் சோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம கார்ப்ஸ் கொடுக்குறப்போ நம்மளோட பாடி நல்லா எனர்ஜியாக இருக்கும். அந்த டைம் நம்ம வெயிட் அதிகமாக புஷ் பண்ணி பண்ணுறப்போ மசில் க்ரோத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதெல்லாம் ஆஃப் சீசன் சொல்லுவோம். அப்புறம் இந்த ஆன் சீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷனுக்கு ஒரு 12 வீக்ஸ் முன்னாடியே கார்ப் சைக்கிள் ஒன்று ரன் பண்ணுவோம். இந்த கார்ப் சைக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இந்த கார்ப் சோர்ஸ் மாதிரியான ஃபுட்டை கொடுத்து ட்ரைன் பண்ணுவோம். அது எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெவி செஷன் பண்ணுறப்போவோ அப்படி இல்லைனா நம்மளோட வீக்கான மசில் ட்ரைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி கார்ப்ஸ் கொடுத்து பண்ணுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவும் சண்டேவும் கார்ப்ஸ் இருக்கும். அப்புறம் காம்படிஷனுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 வீக்ஸ் இருக்கிறப்போ எக்ஸ்ட்ரீம் டயட்டிங் போவோம். இந்த எக்ஸ்ட்ரீம் டயட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற கார்ப்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஜீரோ போயிடுவோம். ப்ரோட்டீன் சோர்ஸ், ஃபைபர் சோர்ஸ் மட்டும் கொடுத்து புஷ் பண்ணுவோம். ஏன் அப்படி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட் டைமில் வெயிட்டை கீழே கொண்டு போகிறதுனால அந்த டைம் நம்ம கார்ப்ஸ் கொடுத்தோம்னா நம்மளோட கேலரிஸ் எல்லாம் ஹை ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டெய்லி டயட் மாறிட்டே இருக்கும். அண்டு இந்த டயட்டு எல்லாத்துக்குமே காமனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது நானும் என்னோட கோச்சும் என்னோட ஜெனடிக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதுக்காக தான் நம்மளோட மீனில் ஃபுல்லாக நம்ம ரைஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஜீரோ கார்ப்ஸ் வரும். இந்த ஜீரோ கார்ப்ஸில் இருக்கிறப்போ பாடி டயர்டாக இருக்காதா அப்படின்னு நினச்சிங்கன்னா பயங்கர டயர்டாகும். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஆங்கர் இஷ்யூ இருக்கும், கிரேவிங்ஸ் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க ஒரு காம்படிஷனுக்கே ரெடி ஆகலாம். அப்போ நான் டெய்லி போட்டுக்கிற வீடியோஸில் என்னோட டயட்டிங்லேயோ என்னோட ஒர்க் அவுட்லேயோ ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நானே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பாய்.